ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டீக்ரேட்டான ஒரு வேலையா இருக்கு. ஒரு ஒரு கூட்டணியில நீங்க போய் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு தானே அது ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் வெளியில வருது. அப்போ உங்களோட லிமிட் அவ்வளவுதான், உங்களோட உயரம் அவ்வளவுதான், இவங்க அவ்வளவுதான் இவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு 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 ஓட் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் கட்சி இருக்கு, உங்களுக்கு அவ்வளோ ஒரு போராட்ட குணம் நிறைந்த தொண்டர்கள் இருக்காங்க, தோழர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணிக்காக போயிட்டு நீங்க தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு மாதமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு 6 தொகுதியை கேட்டு வாங்குறதுக்கு. அது உங்கள் கட்சியின் மீதான பொதுமக்கள் கிட்ட உங்கள் கட்சியின் மீதான ஒரு நன்மதிப்பை குறைக்கும் செயலா அது மாறிடும். இதையே கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒற்றை பதிலா நீங்க வந்து மதவாதம், இந்துத்துவா, பிஜேபி அப்படின்னு ஒரே காரணத்தை திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அண்ணன் திருமாட்டை கேட்டுக்கிறேன், திமுக தலைவர் அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்லாதீங்க, வேறு காரணங்களை சொல்லுங்க. அதை தவிர்த்து வேறு காரணத்தை சொல்லுங்க.